நிறைய கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து ரொம்ப லக்ஸரியாக வாழ்ந்த பொண்ணுங்க. நான் 2 கடை வச்சுருந்தோம். ஸோ அப்பா வெட்டிட்டு விடுவார். எங்கிட்ட எல்லாமே இருந்துச்சு, எதுவுமே இல்லாமல் நான் இல்லை. நான் இன்னும் 10th படிக்கிற வரைக்கும் நான் கஷ்டமே படவே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி அப்பா கஷ்டப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணது என்னன்னா நாதஸ்வரம் ஊதுறவர். ஸோ அவர் ஒவ்வொரு டைமும் ஊதிட்டு வரக்குள்ள இந்த நாக்கு கீழெல்லாம் வந்து புண்ணாயிடும். எனக்கு அது தெரியாது, இதனால தான் அப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஸோ நான் வந்து அம்மா கிட்ட கேட்பேன், ஏன் அப்பாவுக்கு வந்துட்டு உதட்டுல புண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, நைட்டு ஃபுல்லா வந்துட்டு அந்த கச்சேரியில ஊதிட்டே இருப்பாரு, அதனால அவருக்கு வந்து புண்ணாகுது அப்படின்னு. அப்பவும் அவர் கஷ்டப்படுறாங்க இல்லை, ஏதோ ஒர்க் போனாங்க அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அம்மா எப்படி கஷ்டப்பட்டாங்கன்றத நேர்மையா நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ ஒரு விஷயமா எனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுல இருந்து, ஸோ எங்க அம்மா பிச்சை எடுத்திருக்காங்க. அது எப்படின்னா, எங்க அம்மாவுக்கு எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு விஷயம், ஸோ அவங்களுக்காக நான் இருக்கேன்னு யோசிக்கவே மாட்டாங்க. எதனா சின்ன வீட்டுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் எங்க அம்மா வீட்டை விட்டு போயிட்டு ஒரு 3 நாள் 4 நாள் எங்க இருக்காங்கன்னே தெரியாது, டெய்லியும் தேடிட்டே இருக்கும். அப்ப வந்து சொல்லுவாங்க, என்ன பண்ணமா கேட்டேன், ஒரு வீட்டுல போய் உட்காந்து சாப்பாடு கேட்டேன், ஏமா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டா, எனக்கு பிறந்த எந்த பிள்ளையுமே என்ன ஒழுங்கா பாத்துக்க மாட்டேங்குது, நீ மட்டும் தான் பாத்துக்க, நீ அங்க போய் கண்ணுக்கு தெரியாம ஏதோ பண்ற, ஏதோ என்ன பாத்துப்பன்னு எனக்கு தெரியும், பட் என்ன பண்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்பாங்க. ஒரு டைமும் பிரச்சனையா போகல, நான் இங்க பிச்சை எடுத்தோமா, ஒரு 30 ரூபா தான் காசு வச்சிருந்தேன், இந்த வீட்டுக்கு போனேன் அந்த வீட்டுக்கு போனேன், 10 ரூபாய் கொடுத்தாங்க 20 ரூபாய் கொடுத்தாங்க, அதை வச்சுதான் வீட்டுக்கு திரும்ப வந்தேன். ஆனா அவங்க எங்க போனாலும் கோச்சிக்கிட்டு போவாங்க, பட் அவங்க மைண்ட்ல இருக்கிறது நான் மட்டுமா இருப்பேன், நம்ம தீபா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்க ஊர்ல நான் மட்டும் மேரேஜ் ஆகாம இருக்கேன். நான் போனேன்னா பாதை மாதிரி எப்படி வேணா போயிருக்கலாம். எங்க அம்மாட்ட என்கிட்ட பிடிச்ச விஷயம் எங்க அம்மாக்கு அதுதான். ஸோ பொண்ணு வந்துட்டு இப்படி ஊருக்குள்ள வந்து அப்படி இப்படின்னு பேசுறாங்க, நம்ம பொண்ணு வந்துட்டு எதனா பண்ணுன்னு தானே நினைக்கிறா, நமக்கே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா ஒரு டைம் என்கிட்ட சொல்லுவாங்க, நீ வந்துட்டு நான் உன்னை பொண்ணா பார்க்கவே இல்லை. எங்க வீட்டுல நான் மொத்தம் 6 பேரு, நான் லாஸ்ட் பொண்ணு. எனக்கு 2 அண்ணா 3 அக்கா, எல்லாருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு, நான் மட்டும்தான் இருக்கேன். ஸ்டில் எங்க அம்மாவுக்கு நான் ஃபர்ஸ்ட் ட்ரீம் அச்சீவ்மெண்ட் பண்ணப்போ, நான் ஒர்க் பண்ணிட்டோம்னா என்னோட சேலரி வந்து 30ல இருந்து ஒரு 45 வரைக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரீம் என்னன்னா இங்கே வந்துதான் என் மொத்த ட்ரீம். ஸோ அந்த ஒரு நிமிஷம் நான் யோசிச்சது இதுதான், என்னன்னா எங்க அம்மா கண்ணை கட்டி கூட்டு வந்தோம். எனக்கு இந்த சாங்கு கொடுத்து அந்த சாங் ஞாபகம் வந்துச்சு. ஸோ இந்த படத்துல இருந்து ஸோ போட்டிருந்தாங்க அந்த சாங் ஞாபகம் வந்துச்சு. அந்த மூக்குத்தி வாங்கிட்டு அந்த அண்ணா கிட்ட ஷேர் பண்ணாங்க, நான் வந்துட்டு இவ்வளவு நாளா வந்துட்டு பிள்ளைய பெற்றதுக்கு வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாட்ட ஷேர் பண்ணாங்க. ஆனா அதை தாண்டி பெருசா என்னன்னா ஊருக்குள்ள போயிட்டு நிறைய சொன்னாங்க. ஸோ என் பொண்ணு வந்துட்டு மூக்குத்தி எனக்கு பிரசன்ட் பண்ணா, டைமண்ட்ல மூக்குத்தி, யார் ஒருத்தருமே எனக்கு தெரியும் கோல்டு தவிர எதுவுமே போட்டது இல்ல. எங்க வீட்லயுமே எங்க குடும்பம் மட்டும்தான் கோல்டு நிறைய போட்டுச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கின இன்கம் வச்சு எங்க அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு டைமண்ட்ல வந்து பிரசன்ட் பண்ணேன். அப்பவே எனக்கு அது ப்ரௌடா இந்த 2 நிமிஷம் என்ன விஷயம்னா, என் மொத்த வாழ்க்கையை நான் யோசிச்சு பார்த்தேன். 2 நிமிஷத்துல யோசிக்க முடியாதா அப்படின்னு. இதை நான் வந்துட்டு அண்ணா இன்னைக்கு சொல்றாரு, இதை நான் வந்து ஒரு 1 வீக்கா பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ அண்ணா வந்துட்டு நான் கார் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ குரூப்ல போட்டிருப்பாரு, அந்த வீடியோ நான் பார்த்தேன். நான் சீக்ரெட் வீடியோவை நம்பினதே இல்லை, சீரியஸ்லி இப்போ வரைக்கும் சொல்றேன். சீக்ரெட் வீடியோ நான் ஒரு நாள் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஸ்பான்சரும் சொல்லுவாங்க, நான் பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் அண்ணா ரியல் லைஃபை பார்த்ததுக்கு அப்புறம் நான் அன்னைக்கு நைட்டு போய் உட்காந்து சீக்ரெட் வீடியோவை பார்த்தேன். அந்த சீக்ரெட் வீடியோல என்னதான் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றது எல்லாருமே, அது சொன்ன எல்லாருமே அவங்க வாழ்க்கைய ஆல்ரெடி நான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கன்றத உணர்ந்தாங்க. அது எல்லாமே நடந்துச்சு. அதை ரியல் லைஃப்ல நம்ம பார்த்திருக்க மாட்டோம், ஆனா ரியல் லைஃப்ல பார்த்தா அண்ணாவை தான் நான் பார்த்தேன். சோ அவர் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்குள்ள ஒரு கார் டிரைவரா தானே இருந்தாரு. இப்ப 1 லட்சம் வரைக்கும் 1 கோடி அளவுக்கு அவரால் கார் வாங்க முடிச்சுன்னா அதை அவர் கற்பனை பண்ணாரு, அவர் ட்ரீம் அவர் நம்பினாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ நான் வந்துட்டு இது பண்ணேன். அதுமே நான் இப்ப நினைச்சேன். சோ நெக்ஸ்ட் என்னன்னா மலேசியா போறதா இருக்கட்டும், அங்க இருந்து வந்துட்டு எங்க அம்மாவை கூப்பிட்டு வந்து சோ வண்டி எடுக்கிறதா இருக்கட்டும். எங்க அம்மாவுக்கு பேசு, எனக்கு நீ கல்யாணம் பண்ணலாம்னு பரவாயில்லம்மா, ஒரு கார் மட்டும் எடுத்து நான் உன்னை பார்த்துட்டுனா நான் வந்து செட்டா கூட எனக்கு இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப அதான் இமேஜின் பண்ணேன். ஸோ எங்க அம்மாவை கூப்பிட்டு வந்து அதே மாதிரி கண்ணை கட்டி கொடுத்து நான் கார் வாங்கிட்டு எங்க அம்மா தலையில கிரீட வச்சு ஸோ நீதாம்மா என் ராணி, உனக்காக நான் இதை பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்கள முன்னாடி நிக்க வச்சு என் சாவி நான் உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக எங்க அம்மாவுக்கு வீடு கட்டணும்னு ரொம்ப ஆசை. எங்க வீடு கட்டணும் ஸ்டாப் ஆகி அப்படியே நிக்குது. ஸோ பெருசா வீடு கட்டி அவங்க கிட்ட நான் சாவி நான் கொடுக்கணும். உங்க பசங்க எல்லாருமே நான் பாத்துக்க மாட்டாங்க என்னையும் சொல்லிட்டு தான் இருந்தேன். நான் அவனை நல்லா பாத்துக்கிட்டேன்
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி அந்த வீடு என் ட்ரீம் வீடு வேற மாதிரி இருக்கும். எங்க அம்மா வந்துட்டு சின்ன வயசுல சொல்லுவாங்க இந்த மாதிரி கட்டலாம் அந்த மாதிரி கட்டலாம்னு. இப்ப கட்டிட்டு இருந்த வீட்டை சொன்னாங்க. ஆனா அது அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்க, அது எதுவுமே பண்ண முடியல. ஆனா அவங்க சொன்ன ட்ரீம் அந்த வீடு கட்டுற அந்த டிசைன் எல்லாமே என் மைண்ட்ல இன்னும் இருக்கு. அதை அப்படியே கட்டி அவங்க கிட்ட வந்துட்டு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன். 2 மினிட்ஸ்ல யோசிச்சதுல என் மொத்த வாழ்க்கையுமே நான் யோசிச்சு பார்த்தேன். தேங்க்ஸ்.